வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ. உங்களை விடுதலையாக்குவது தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் மட்டுமே விடுதலையாக்க முடியும். இன்றைக்கு விடுதலை ஏன் தேவைப்படுகிறது என்றால், இன்றைக்கி உலகமே விடுதலையை தேடிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். சரீரத்திலே சுகம் என்கிற வியாதியிலிருந்து விடுதலை பெற்று சுகம் பெறுவதற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே வறுமை தரித்திரத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அநேகர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் மனதிலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவிதமான சஞ்சலங்கள்னாலும் கவலைகளினாலும், அப்படிப்பட்ட கவலைகள், சஞ்சலங்கள், தவிப்புகளிலிருந்து விடுதலை பெறும்படி அநேகர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். விடுதலைக்காக அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த விடுதலையை பெறுவதற்காக பணத்தையும், விடுதலையை பெறுவதற்காக அரசியலையும், விடுதலை பெறுவதற்காக மதுவையும், விடுதலை பெறுவதற்காக செல்போனையும் தேடி மனிதர்கள் விடுதலையை தேடி இவைகளிலே தங்களுடைய நாளையும் நேரத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நிரந்தரமாக எதுவும் விடுதலை தருவது இல்லை. இயேசு சொல்லுகிறார், சத்தியம்தான் விடுதலை தர முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த சத்தியம் யார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் என்பது ஒரு நபர், விடுதலை என்பது ஒரு கொள்கை அல்ல, அது இயேசு கிறிஸ்து. அவர்தான் சத்தியம். அவரை அறிந்தால்தான் விடுதலை. இயேசுவை நீங்கள் அறிந்தால் மட்டுமே உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே உங்கள் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் பூரணமாக விடுதலை அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையை மனிதர்களுக்கு தரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் கட்டப்பட்டிருந்த மனிதர்களை தேடி அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து பிறந்திருக்கிறார். இன்னைக்கு விடுதலைக்காக, விடுதலை தருவதற்காக, விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மத பிரச்சாரங்களை செய்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசுனுடைய ஊழியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எங்கெல்லாம் மனிதர்கள் வியாதிகளும் பிசாசு பேயின் கட்டிலும் இருந்தார்களோ அங்கெல்லாம் தேடி சென்று அந்த வியாதியின் கட்டில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். பேயின் கட்டில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். ஏன்? இயேசு சிலுவையில் மரிக்கும்போது கூட பரபாஸ் என்கிற கல்வனை விடுதலையாக்கினார். ஆகவே இயேசு என்பது ஒரு மத அடையாளம் அல்ல. இயேசு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான விடுதலைக்கு அடித்தளமாக, விடுதலைக்கு அடையாளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.